என்னுடைய டிஸ்ஒபீடியன்ஸுக்காக, என்னுடைய ரிபல்லியஸுக்காக அவர் அடிச்சார். இது சிந்திச்சு பாருங்க, மனதில் வச்சு பாருங்க. எந்த நிலையில் இருந்தும் சுகமாயிடலாம். கர்த்தரோ அவரை நொறுக்க சுத்தமாய், யாரோ ரோமர்களோ அவரை சொல்லல, கர்த்தரோ. சில என்ன சொல்றாங்கன்னா கர்த்தர் அடிக்கல, நம்ம அடிச்சோங்கிறாங்க. எப்படிதான் இப்படி மதியீனமா பிரசங்கம் பண்றாங்க? நம்ம அடிச்சோங்கிறாங்க. கர்த்தரை பிதா அடிக்கல, நம்ம அடிச்சோம். ஏன் புரிஞ்சுக்காம நாம் அடிச்சோம் சொல்றாங்கன்னா, ஆண்டவர் அன்புள்ளவங்கிறோம், நேச பிதான்னு சொல்றோம். இப்படி ஒரு சொந்த குமாரனை போய் அடிக்கலாம்? மக்கள் இயேசுவையும் பிதாவையும் வேறு பிரிக்கிறாங்க. தன் குமாரனை கொடுத்தாருன்னு பார்க்காதீங்க, தன்னை கொடுத்தாருன்னு பாருங்க. தன்னையே கொடுத்தாருன்னு பாருங்க. நமக்கு புரிந்து கொள்வதற்காக குமாரன் அப்படின்னு நம்முடைய மைண்டில் வர்றதுக்காக சொல்றாரு. ஏன் அடித்தார் என்றால், தேவன் காலத்துக்கு வெளியே உங்களை என்னையும் பார்த்தார். நீங்கள் சுகமாகணும், நான் சுகமாகணும். அது மட்டும் இல்லை, குமாரன் 3ஆவது நாள் உயிர் தெழுந்து இவர் நேசகுமாரன் சொல்லி அவர் உயிர் தெழுந்துருவார், மகிமையாக பிதாவின் வலது பாசத்தில் உட்காருவார். அத்தனையும் பார்த்தார். ஏன் அவளை அடி? உங்களுடைய முகத்தை, என் முகத்தை என்னை பார்த்தார். நம்ம சுகமாக இருக்கணும், தீர்க்காயுசா இருக்கணும், நிறைவாக இருக்கணும். ஏன் சில மக்கள் இதெல்லாம் பெற முடியலன்னா, இது அவங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படலை. சிலுவையை பார்க்கும்போது ஐயோ அவர் பாடுபடுறாருன்னு பார்க்காதீங்க, நான் பாடுபட வேண்டிய இடத்தை அவர் எடுத்தாருன்னு பாருங்க. கைவிட சொல்லுவோம், இயேசு மெய்யாகவே என் வேதனைகளையும் நோய்களையும் சுமந்தார், எனக்கு சுகத்தை உண்டு பண்ணும் தண்டனை தீர்ப்பு அடிகளும் வேதனைகளும் அவர் மேல் விழுந்தது, அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன். ஆமென், ஆமென். அதை பர்சனலைஸ் பண்ணி பாருங்க. 53:10 OLT போடுமா. இது யங் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன். எங்கு ஸ்காலர். நீங்கள் நல்ல பைபிளை அப்படியே ஒரிஜினலாக புரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கு தான் படிக்கணும். ஆனால் எங்கு படித்தோம்னா புரியாது. அதுக்கு ஒரு யங் ப்ரீச்சரை உங்களுக்கு விளக்குறதுக்கு வேணும். சரி சரி. ஏசாயா 53:10 OLT. And Jehovah has delected to bruise him, he has made him sick. அந்த ஹேத்துங்கிறது நீங்கள் ஹேஸ் போடணும். Jehovah has delected to bruise him, he has made him sick. இது OLT, no translation. இது ரோதர்ஹாம் டிரான்ஸ்லேஷன். Yet Jehovah purposed to bruise him, he laid on him sickness. ஒரு நோக்கம் கொண்டு அவரை அடிச்சார். புரூஸ் பண்றதுனா அடிக்கிறது, காயப்படும்படியா அடிக்கிறது. நோக்கம் கொண்டு அடிச்சார், அவர் மேல வியாதிகளை வச்சார். அதனால தான் கெத்செமனேல கதறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுப்பானால் நீங்கள் கொடுட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி இல்லை உங்களுடைய சித்தத்தின்படி 3 முறை ஜெபிக்கிறார். ஏன் ஜெபிக்கிறார்? மறுநாள் காலையில் சிலுவைக்கு போகும்பொழுது அத்தனை மனிதனுடைய பாவமும் பாவத்துடைய தண்டனையும் அழுக்கினுடைய தண்டனையும் அவமானமும் வியாதியும் மனிதன் சந்திக்கக்கூடிய அத்தனை வியாதி அவர் மேல் விழும். அதை நினைச்சுதான் கத்துனாரு, என் தேவனே என் தேவனே ஏன் கைவெட்டி கதறினார். அடிக்கிறாங்க பார்த்தீங்களா? எண்ணி பாருங்க. ரோமர் அடிக்கலைங்க, அந்த அடிக்கு பின்னாடி பிதாவுடைய கரம் ஸ்பிரிச்சுவலாக இருந்துச்சு. நம்ம பார்க்கறது ரோமர்களை பார்க்குறோம், ஏசையா பார்த்தது ரோமனை பார்க்கல, ஏசையா பார்த்தது பிதாவுடைய கரத்தை பார்த்தான். எதுக்கு? எனக்காக, உங்களுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் அடிக்கப்பட்டார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். பிசாசு உங்களை சொல்லுவான், நீ எப்படி சுகமாகலாம்? அவர் சுகமாக்குறவர் தான், உன்னை நேசிக்கிறவர் தான், உன்னை அன்பு செலுத்துகிறவர் தான். அது இல்லைன்னு சொல்லலை. உன்னை எப்படி சுகமாக்குவார்? கர்த்தர் சுகமாக்க மாட்டான்னு சொல்லலை. கர்த்தர் சுகமாக்குவார், கர்த்தர் நேசிக்கிறவர் தான். உன்னை எப்படி சுகமாக்குவார்? நீ மீறி இருக்கிறவன், கீழ்ப்படியாதவன், கர்த்தருக்கு விரதமாக ஒரட்டாட்டம் பண்ணுறவன், உன்னை எப்படி கர்த்தர் சுகமாக்க முடியும்? சுகமாக்க முடியும். ஏன் முடியும்னா, எனக்காக தான் அவர் அடிக்கப்பட்டார். அந்த மீறக்கூடிய கீழ்ப்படியாமையே இருக்கக்கூடிய எனக்கா அவர் அடிக்கப்பட்டார். அவருடைய அடிகளில் நான் வாங்க வேண்டிய அடிகள். என்னுடைய டிஸ்ஒபீடியன்ஸுக்காக, என்னுடைய ரிபல்லியஸுக்காக அவர் அடித்தார்.
இதை சிந்திச்சு பாருங்க, மனதில் வச்சு பாருங்க, எந்த நிலையிலிருந்தும் சுகமாயிடலாம்.